செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சை, நாகை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சேலம், திருச்சி, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை உட்பட பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, சேலம் மற்றும் புதுக்கோட்டைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் கடலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, காஞ்சிபுரம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அண்ணா சாலை, பாரதி வீதி, காமராஜர் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், ரெட்டியார்பாளையம், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலைகள் ஆறுகள் போல காட்சியளித்தன. மேலும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். நெல்லிக்குப்பம், காடாம்புடியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சென்னையில் திடீரென வானிலை மாறி விட்டுவிட்டு கனமழை கொட்டியது. இதனால் புதுப்பேட்டையில் உள்ள சாலைகள் குளமாக மாறி வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். மேலும் குடியிருப்புகள் மற்றும் கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் அவதிப்பட்டனர். கனமழை காரணமாக சென்னை போரூர் மேம்பாலத்தின் கீழ் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். மாநகராட்சி சார்பாக மின் மோட்டார் மூலம் மழைநீரை அகற்றும் பணிகள் துரித கதியில் நடைபெற்றன. கார், ஆட்டோ, பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் தத்தளித்தபடியே ஊர்ந்து சென்றன. சென்னை புறநகர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பூந்தமல்லி நுழைவாயிலான மேம்பாலம் பகுதி நீச்சல் குளமாக காட்சியளித்தது. 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி பெருத்த சேதத்தை சந்தித்தது. வேதாளம் மீனவ கிராமத்தை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தனர். மேலும் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மண்டபம் பகுதியை மழைநீர் சூழ்ந்ததால் கலைஞர் நகர் கடல் போல காட்சியளித்தது. இதனால் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை கூட வாங்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின. எனவே மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கும்பகோணம் நகரில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. மோதிலால் தெருவில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். கும்பகோணம் பகுதியில் திங்கட்கிழமை இரவில் இருந்தே தொடர்ந்து கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, சத்வாச்சாரி, வள்ளிமலை, பொன்னை, சேர்க்காடு, வேலப்பாடி, பாகாயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட தென்னமரத்தெரு சாலை முழுவதும் மழை நீருடன் கலந்து கழிவு நீர் தேங்கி நின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் பேருந்து பயணிகள் அவதியடைந்தனர். தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தவர்கள் மழையில் நனைந்தனர். ஆனாலும் மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.
மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெள்ள பாதிப்பு தொடர்பாக புகார் அளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் இலவச எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு 1077 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பூதலூர் அருகே முனியாண்டவர் கோவில் பின்புறம் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்க தொடங்கிவிட்டன. ஆகவே சேதமடைந்த பயிர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்திருக்கிறார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 20 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டனர். கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் தேங்கியதாக கூறப்படும் நிலையில் அதனை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொள்முதல் நிலையத்தில் வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் நனையாமல் பாதுகாக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கனமழை காரணமாக சாலையோரம் இருந்த 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் வேரோடு சாய்ந்ததில் வீடு சேதமடைந்தது. நெடுந்தரு கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் வீட்டின் மீது மரம் சாய்ந்ததில் சமையல் செய்து கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி உயிர் தப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கீழக்குரப்பாளையம் பகுதியில் நெடுஞ்சாலையின் குறுக்கே பெரிய சீமை கருவேல மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினரும் நெடுஞ்சாலை பணியாளர்களும் சேர்ந்து கொட்டும் மழையிலும் மரத்தை வெட்டி அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கனமழைக்கிடையே பழைய புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சாய்ந்து விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பஞ்சலிங்க அருவியில் தடுப்புகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து வருவதால் அருவியில் குளிக்க தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் வடிந்ததை அடுத்து திருமூர்த்திமலை அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் வழிபட அனுமதி வழங்கப்பட்டது. மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான போடிமெட்டு, குரங்கணி, பிச்சாங்கரை, ஊத்தாம்பாறை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீரின் அளவு அதிகரித்திருக்கிறது. கேரளா சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சபரிமலையில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். 4 நாட்கள் பயணமாக கேரளா சென்ற திரௌபதி முர்மு திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இரவு தங்கினார். காலை 9 மணியளவில் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்லும் அவர் அங்கிருந்து கார் மூலம் மலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் சனே தகைச்சிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பொலிவியா நாட்டின் புதிய அதிபர் ரோட்ரிகோ பாஸ் என்பவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்தியாவிற்கும் பொலிவியாவிற்கும் இடையிலான நெருங்கிய நட்பு மற்றும் உறவுகள் பரஸ்பர நன்மை பயக்கும் என தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவை உலுக்கிய பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராயின் மருமகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சஞ்சய் ராயின் வீட்டு அலமாரியில் சடலம் கிடந்த நிலையில் அதனை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல மணல் சிற்ப கலைஞர் மனாஸ்குமார் சாஹூ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவத்தை மணலில் வரைந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தனது 61வது அகவை தினத்தை கொண்டாடும் நிலையில் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஓடும் காரின் மேற்கூரையில் இருந்து தீபாவளி பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. லக்னோவில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் 3 இளைஞர்கள் காரின் ஜன்னல் வழியாக தொங்கியபடியே மேற்கூரை மீது பட்டாசு வைத்து வெடித்துள்ளனர். ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோயிலில் உண்டியலை உடைக்காமலும் திறக்காமலும் பணத்தை நூதன முறையில் திருடியவனின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. தோகலப்பூடியில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு நுழைந்த திருடன் உண்டியலுக்குள் இரும்பு கம்பியை நுழைத்து பணத்தை திருடி சென்றிருக்கிறார்.
தெலங்கானா மாநிலம் அடிலாபாத்தில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் கோண்ட் சமூகத்தினர் குஷாடி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாட காவல்துறையினரும் அவர்களோடு இணைந்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் தீபாவளியையொட்டி மருமகனுக்கு 200 வகையான உணவுகளை பரிமாறிய மாமனாரின் வீடியோ இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. தல தீபாவளிக்காக மாமனார் வீட்டுக்கு சென்ற புதுமண தம்பதிக்கு 100 வகையான அசைவ உணவுகள் 100 வகையான சைவ உணவுகள் தயாரித்து மாமனார் விருந்து படைத்து அசத்தி இருக்கிறார். மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை மற்றும் பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக முன்பதிவு விசாரணை மையங்களில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியில் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி வரையில் 226 மெட்ரிக் டன் பட்டாசு குப்பைகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக வடசரவாக்கம் மண்டலத்தில் 24 மெட்ரிக் டன், கோடம்பாக்கம் மண்டலத்தில் 20.45 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல கன்னியாகுமரி வடசேரி பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் குவிந்தனர். சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் அதன் மூலம் பயணம் மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பேருந்து நிலையத்தில் நிற்காமல் சென்ற தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் நோக்கி சென்ற சக்திவேல் என்ற தனியார் பேருந்து நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழையிலும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்பிய நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போலீசார் இரவு முழுவதும் பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் இருந்து வாலாஜாப்பேட்டை நோக்கி செல்லும் சாலையில் அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்த மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். அதேபோல விசி மோட்டூரில் இருந்து வேலூர் நோக்கி செல்லும் சாலையிலும் மின் விளக்கு எரியவில்லை என கூறப்படுகிறது. சென்னை போக்குவரத்து காவல்துறையில் மழைக்காலத்தில் தன்னார்வலராக இணைய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதில் தன்னார்வலராக இணைபவர்கள் பெருநகரில் எங்கெங்கு போக்குவரத்து நெரிசல் இருக்குமோ அதனை சீர் செய்வதற்கு பயன்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணிக்குடி கிராமம் கொடிக்கால் தெருவுக்கு செல்லும் சாலை நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் இருந்தும் அது சீர் செய்யப்படாததால் திருப்பனந்தாள் ஆடுதுறை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகளை அமைச்சர் ஏவவேலு திடீரென பார்வையிட்டார். கட்டுமான பணிகள் 80 விழுக்காடு முடிவடைந்த நிலையில் இன்னும் பணிகளை துரிதப்படுத்தி முடிக்கும்படி ஒப்பந்ததாரரிடம் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் காவல் நிலையத்தில் வைத்து ஒருவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காதல் கணவர் மீது புகார் அளிக்க மகளிர் காவல் நிலையம் சென்ற இளம்பெண்ணை கணவரின் நண்பர் அபிலாஷ் தடுத்திருக்கிறார். இதை தட்டி கேட்ட அந்த பெண்ணின் அண்ணன் சதீஷ்ராஜனை இளைஞர் தாக்கினார். மதுரை திருமங்கலம் அருகே பணி நிறைவு பெறாத பாலத்தில் இருந்து 2 வீலர் கீழே விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மதுரையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சோழவந்தான் அருகே உள்ள துவரிமானைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் நண்பரோடு 2 வீலரில் சென்றபோது ஆலம்பட்டி மேம்பாலத்தில் இருந்து விழுந்தார். நெல்லை மேலப்பாளையம் ரயில்வே கிராசிங்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலநத்தம் பகுதியில் உள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி ரயில்வே கிராசிங் கேட் நேற்று மாலை கன்னியாகுமரிக்கு சென்ற காசி தமிழ் சங்கமம் ரயிலுக்காக மூடப்பட்ட நிலையில் அதன் பிறகு திறக்க முடியவில்லை. உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பெய்த சாரல் மழையில் இயற்கை அழகை ரசித்தபடியே படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பாறை விழுந்ததால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சந்தகோபால் பாலம் அருகே இந்த பாறை விழுந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கடலூர்
ஈரோடு மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வடிகால் வசதி செய்து தராததை கண்டித்து சாலையில் தேங்கிய தண்ணீரில் இறங்கி நாற்று நடும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். கோதண்டவிளாகம் கிராமத்தில் பருவமழை தொடங்கிய முதல் நாளே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் ஆத்திரமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுங்கச்சாவடி தடுப்புகள் நீக்கப்பட்டதால் வாகனங்கள் கட்டணமின்றி சென்றன. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கட்டணம் செலுத்தாமல் வாகனங்கள் சென்ற நிலையில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கழிவு நீருடன் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தும்பாவனம் அருணாச்சலம் தெருவில் 1 அடி அளவிற்கு தேங்கிய மழைநீரில் நாற்காலிகள் போட்டு அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்தார். 27 வயதான கார்த்திக் என்ற அந்த நபர் வீட்டுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்க பைக்கில் சென்றபோது அரசு பேருந்து மோதி பலியானார். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த அவர் தமது சொந்த ஊரான தோவாளைக்கு விடுமுறையில் வந்திருந்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த உலகடம் பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சந்திரகுமார் என்ற இளைஞர் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை மின்சார இயந்திரம் மூலம் வெட்டி கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே நண்பர்களோடு ஆற்றில் குளித்த இளைஞர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் நண்பர்களோடு பரளி ஆற்றில் குளிக்க சென்ற போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகளின் கார் சாலையோரம் உள்ள கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காரை ரிவர்ஸ் எடுக்க ஓட்டுநர் முயன்றபோது பின்னோக்கி சென்ற கார் சிற்றார் பட்டணம் கால்வாயில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. சுற்றுலா வந்தவர்கள் காரில் ஏறாததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உடல்நலம் பாதிப்படைந்த யானைக்கு மருத்துவ குழுவினர்கள் ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கிய நிலையில் மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பப்பட்டது. காட்டு யானை ஒன்று உடல் செரிமான கோளாறால் அவதிப்பட்டு வந்த நிலையில் கால்நடை மருத்துவ குழுவினர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்தனர். தேனியில் இருந்து மூணாறு செல்லும் போடிமெட்டு மலைச்சாலையின் கொண்டை ஊசி வளைவில் சிக்கிக்கொண்ட சிமெண்ட் கலவை வாகனத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து பாதிப்பால் கேரளா செல்ல வேண்டிய சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலையில் வரிசை கட்டி நின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி அருகே உள்ள வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சோத்துப்பாறை அணை முழுமையாக நிரம்பியதால் வராக நதியில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவள்ளூரில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வீரராகவ பெருமாள் கோயில் வளாகத்தில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து தேங்கியது. சன்னதி தெருவில் கழிவுநீருடன் தேங்கிய மழைநீரில் பக்தர்கள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் டாஸ்மாக் கடைக்கு அருகில் வெட்டுக்காயங்களோடு இறந்து கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் களக்காட்டூரைச் சேர்ந்த கண்ணன் திங்கட்கிழமையன்று வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படும் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே சரக்கு ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்டதால் டெல்லி மும்பை வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலக்கரி ஏற்றி வந்த ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டதால் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் பாதியில் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மத்திய சிறையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ராஜா பைஜர் என்கிற ரஷித் அலி உடற்பயிற்சி செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் கொலை குற்றவாளிகளான ரோஹித் யாதவ் மற்றும் ராகுல் வால்மீகி ஆகியோருடன் எடுத்த செல்ஃபிகளும் வெளியாகியுள்ள நிலையில் சிறையில் பாதுகாப்பு குறைபாடு குறித்த கேள்வி எழுந்துள்ளது. வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தபோது இந்தியாவுடன் போடப்பட்ட 10 ஒப்பந்தங்களில் ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து விளக்கமளித்த வெளியுறவு ஆலோசகர் எம் தௌஹீத் ஹுசைன் ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். சுதந்திரமான நாடு என்ற முறையில் இந்தியாவுடன் உறவை பராமரிப்பதாக ஆப்கானிஸ்தான் விளக்கமளித்துள்ளது. இந்தியாவின் மடியில் அமர்ந்து கொண்டு தங்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுத்துள்ளது.
வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 155 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக சீனா மீது வரிகள் விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த வரி விதிப்பு நிலையானதாக இருக்க விரும்பவில்லை என்றார். அமைதி ஒப்பந்தத்தை மீறினால் ஹமாஸின் முடிவு மிக வேகமாகவும் சீற்றத்துடன் கொடூரமாகவும் இருக்கும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஹமாஸை அழிக்கும் வாய்ப்பை வரவேற்பதாக மத்திய கிழக்கில் சிறந்த கூட்டாளிகள் வெளிப்படையாக வலுவாக மிகுந்த உற்சாகத்துடன் தம்மிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். H-1B விசா கட்டண உயர்வு குறித்து அமெரிக்க அரசு தெளிவான விளக்கமளித்துள்ளது. அதன்படி ஏற்கனவே விசா வைத்தவர்களுக்கு இது பொருந்தாது என தெரிவித்துள்ளதால் அமெரிக்காவில் உள்ள இந்திய மாணவர்களும் பொறியாளர்களும் நிம்மதி அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் குத்துவிளக்கேற்றி தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஹங்கேரிக்கு செல்லும் வழியில் ரஷ்ய அதிபர் புட்டின் தங்கள் நாட்டு வான்வெளி வழியாக பறந்தால் கைது செய்யப்படுவார் என்று போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக தனது வான்வெளி வழியாக ரஷ்ய அதிபர் புட்டின் பயணிக்க கூடாது என போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய ஹரியானா அணி 50க்கு 32 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தி யூ மும்பா அணி த்ரில் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் யூ மும்பா மற்றும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணிகள் மோதின. இதில் இரண்டு அணிகளும் சிறப்பாக விளையாடிய நிலையில் கடைசி நிமிடத்தில் யூ மும்பா 37க்கு 36 என்ற புள்ளி கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இரு அணிகளும் தலா 213 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. இதனை அடுத்து நடைபெற்ற சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 10 ரன்கள் எடுத்த நிலையில் தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேச அணி 9 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ரோஹித்தும் கோலியும் தலை சிறந்த வீரர்கள் என ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் புகழாரம் சூட்டியுள்ளார். இருவரும் அணிக்காக முழு உழைப்பை கொடுப்பவர்கள் என்றும் முன்பை போல் விளையாடினால் நிச்சயம் 2027 உலகக் கோப்பைக்கான அணியில் இடம் பிடிப்பார்கள் என ரிக்கி பாண்டிங் தெரிவித்தார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்க அணி 40 ஓவர்களில் 312 ரன்கள் குவிக்க மழை குறுக்கிட்டதால் டிஎல்எஸ் முறைப்படி 20 ஓவர்களில் 232 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு பாகிஸ்தான் அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அந்த அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 83 ரன்களை மட்டுமே எடுத்து படு தோல்வி அடைந்தது. பண்டிகை ஒட்டி டாஸ்மாக் மதுபான கடைகளில் சுமார் 800 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனையாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 170 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது காந்தாரா திரைப்படத்தின் வசூலை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த ஏத்தாப்பூரில் உள்ள முத்துமலை முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக கோயிலில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் மழையில் குடையை பிடித்தபடியே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை நாள் என்பதால் கோயிலில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் ஐப்பசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. கொட்டு மழையிலும் கையில் தீபமேந்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அங்காளம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா பூச்சாட்டுதலோடு தொடங்கியது. இதனையொட்டி 1 டன் அரளிப்பூக்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த தீர்த்தமலையில் அமைந்துள்ள தீர்த்தகிரி ஈஸ்வரர் திருக்கோவிலில் தீபாவளி அமாவாசையொட்டி குவிந்த பக்தர்கள் கொட்டும் மழையிலும் புனித நீராடி வழிபாடு செய்தனர். பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் தீர்த்தகிரி ஈஸ்வரர் மற்றும் வடிவாம்பிகையை மனமுருகி தரிசனம் செய்தனர்.
வீதிகளை சுற்றிலும் நிகழ்த்தப்பட்ட கண்கவர் வான வேடிக்கையை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தீபாவளி தினத்தன்று கொண்டாடப்படும் பந்திசோர் திவாஸ் விழாவை முன்னிட்டு இந்த கண்கவர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது.